இந்த புடவையில நீ உண்மையிலேயே தேவதை மாதிரி இருக்கக்கா. அக்கா கட்டிப்பிடிக்காத, புடவை கசங்கிட போகுதுடி. ஆமால. சரி, அப்ப நான் கட்டி பிடிக்கல. தாரணி, உண்மையிலேயே இந்த புடவை உனக்கு ரொம்ப நல்லா இருக்குடி. ஜாக்கெட் கூட உனக்கு கரெக்டா தாண்டி இருக்கு. அப்படியாக்கா? உண்மையாவாக்கா சொல்ற? நிஜமாவே இந்த சேலை எனக்கு நல்லா இருக்கா? ஆமா ஆமாக்கா, நிஜமாவே இது நல்லா இருக்கு. இதே நீ கல்யாணத்துக்கு கட்டிக்கோ. சரி. சித்தி, நீ என்ன சொல்ற? இந்த புடவை நல்லா இருக்கா? ஆஹா, இந்த காலத்து புடவை பத்திலாம் எனக்கு என்ன தெரியும்? டிசைன் டிசைனா வருது, அதான் இவளுங்களா சொல்றாளுங்கல்ல, அப்ப நல்லதா இருக்கும் போல. அப்போ உனக்கு பார்க்க இது நல்லா இல்லையா? அப்ப நம்ம டவுனுக்கு போய் பெரிய கடையை பார்த்து வேற துணி எடுக்கலாமா? அப்படிலாம் சொல்லல. இது ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு தெரியுமா? அதுவும் உன் நேரத்துக்கு இந்த புடவை எடுப்பா இருக்கு. தாரணி, உன் கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா கல்யாணம் நடந்து முடியணும்னு அப்பா போட்டோ முன்னாடி நின்னு வேண்டிக்கோ. வா. அப்பா, நான் விரும்பினவரையே கல்யாணம் பண்ணிக்க போறேன். அவர் ஒரு டாக்டர். அவரு என்ன பொண்ணு பார்க்க அவங்க அம்மாவோட நாளைக்கு வராராம். நாளை கழிச்சு எனக்கும் அவருக்கும் முருகன் கோயில்ல வச்சு கல்யாணம் நடக்க போகுதுப்பா. எங்க கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வராம நீங்க தான்ப்பா நல்லபடியா நடத்தி கொடுக்கணும். என் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஆசினிய நான் எப்படியாவது ஜெயிலுக்கு அனுப்பணும்ப்பா. அதுக்கு ஏதாவது ஆதாரம் என் கையில கிடைக்கிற மாதிரி பண்ணுங்கப்பா. என் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். அதே மாதிரி அந்த ஆசினியை நான் ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு வழிவகை செய்யுங்கப்பா. அப்படி சொல்லுடி. பூஜை ரூம் எங்க இருக்கு? என்ன வாசனை, என்ன தேடிட்டு இருக்க? இல்ல, முத்துப்பாண்டியும் அஜயும் அஜயோட அம்மாவை பிக்கப் பண்றதுக்காக போயிருக்காங்க. ஆமா தெரியும். அவங்க வந்ததும் நாம எல்லாருமே சேர்ந்து தாரணிய பொண்ணு பார்க்க போயிடுவோம். அதுவும் தெரியுமா, அதனால தான் நான் ரெடியா இருக்கேன். அங்க எந்த பிரச்சனையும் இல்லாம கல்யாண பேச்சுவார்த்தை நல்லபடியா முடியணும்னு சாமிய வேண்டணும்ல. சரி, அதான் பூஜை ரூம் எங்கன்னு தேடிட்டு இருக்கேன். ஏமா, அதுக்கெல்லாம் இங்க தனியா ரூம்லாம் இல்லம்மா.